ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் புக்கில் மூங்கில் அரிசி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் இட்லி அரிசி, 1 கப் மூங்கில் அரிசி, 1/2 கப் உளுந்து சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் கழித்து இதை திரும்பி 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்ததை ஒரு கிரைண்டரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 8 மணி நேரம் இல்லைனாட்டி ஒரு நைட்டு ஃபுல்லாக மூடி புளிக்க வச்சுருங்க. 8 மணி நேரம் கழித்து இது நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடான உடனே அதில் நம்ம பண்ணி வச்சுருந்த தோசை மாவுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து அதை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதோட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதை திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் வெந்த உடனே அதை எடுத்துட்டா நம்ம சூப்பரான கிறிஸ்பியான ஹெல்த்தியான மூங்கில் அரிசி தோசை ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.